உடல் உறுப்புகளை தானம் செய்வதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. அதற்காக தமிழக அரசு உருவாக்கியுள்ள அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதே சமயம் உடல் உறுப்பு தானத்தில் மோசடி நடைபெற வாய்ப்புள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்கிறது இந்த தொகுப்பு. தமிழக அரசு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உறுப்பு மாற்று சிகிச்சை ஆணையம் ஒன்றை அமைத்தது. இந்த அமைப்பு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய இந்த ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதேபோல மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்புகளை எடுத்து மாற்று அறுவை சிகிச்சை செய்தாலும் இந்த ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. தமிழக உறுப்பு மாற்று சிகிச்சை ஆணையத்தின் சிறப்பான செயல்பாட்டால் ஏராளமானோர் பலனடைந்துள்ளதாக கூறுகிறார் இந்த ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் அமலோர் பவநாதன். தமிழகத்தில் இன்னும் 10 ஆண்டுகளில் அல்லது 15 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு ஏழையும் அரசு மருத்துவமனையில் உறுப்பு செயலிழந்து இறக்கக்கூடாது. எப்படியாவது அவருக்கு உறுப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இலக்கு. இதை நோக்கி நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நாங்கள் தமிழகத்தில் இந்தியாவிலே முதலிடத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 6000 பேர் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார்கள். உடல் உறுப்பு தேவைகளுக்காக விபத்தில் சிக்கியவர்களை மூளைச்சாவு அடைந்ததாக அறிவிக்கப்படுவது அண்மை காலமாக அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் மத்தியில் சந்தேகம் உள்ளது. ஆனால் மருத்துவ அடிப்படையில் அப்படி அறிவிக்க சாத்தியமில்லை என்கிறார் அமலோர் பவநாதன். மூளை சாவில் இறந்து விட்டார் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு 4 டாக்டர்கள் சர்டிஃபிகேட் தேவை. 1 அல்ல 2 அல்ல 4 டாக்டர்கள் சர்டிஃபிகேட் தேவை. இந்த 4 டாக்டர்கள் 10 சோதனைகளை தனியாக செய்ய வேண்டும். இந்த 10 சோதனைகளும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 10 சோதனைகளையும் மறுபடியும் 6 மணி நேரம் கழித்து மறுபடியும் அதை செய்ய வேண்டும். அந்த 2ஆம் சோதனையிலும் 10 சோதனைகளும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மூளை சாவு உங்களால் நிர்ணயிக்க முடியும். 4 மருத்துவர்களில் ஒருவர் ஒரு சோதனையில் அதிருப்தி அடைந்தாலும் ஒட்டுமொத்தமாக மற்ற சோதனைகளும் கைவிடப்பட்டு மீண்டும் புதிதாக சோதனை செய்யப்பட வேண்டும் என கூறும் அமலோர் பவநாதன், எந்த வகையிலும் உடல் உறுப்புகள் விற்கப்பட்டு மோசடி நடைபெறாமல் இருக்க அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். நாங்கள் தானமாக பெற்ற உறுப்புகள் யார் யாருக்கு போய் சேருகின்றன என்று உடனடியாக ஒரு அறிக்கையை தயாரித்து அரசு உயர்மட்ட அலுவலகத்திலிருந்து அனைவருக்கும் அனுப்புகிறோம். அந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் வெளிப்படையாக இருக்கிறோம். எங்களுடைய இணையதளத்திலும் மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதத்தில் நடந்த அனைத்து உறுப்பு மாற்று சிகிச்சைகளை பற்றிய அறிக்கைகளையும் வெளியிடுகிறோம். அதை அனைவரும் பார்க்கலாம். இந்தியாவில் 1994ஆம் ஆண்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் 2011ஆம் ஆண்டு திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆணையம் அமைக்கப்பட்டு கடுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனால் மற்ற நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் மிக குறைந்த அளவே உறுப்பு தான மோசடி நடைபெறுவதாக கூறுகிறார் வழக்கறிஞர் ராஜா முகமது. பணத்துக்கு ஆசைப்பட்டு உயிருடன் இருக்கும் போதே உடல் உறுப்புகளை விற்பவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் சட்டத்தில் இடம் உண்டு. ரொம்ப ஃபியூ % தான் என்ன செய்கிறாங்க, ஒரு சில மருத்துவர்கள் காசுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க, இதை செய்யக்கூடிய தகவல் வந்துகிட்டு இருக்குது. அதுவும் இந்த கமிட்டியினுடைய நாலேஜுக்கு கொண்டு போனால் உடனடியாக மெடிக்கல் கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்ணி அந்த மருத்துவரை என்கொயரி பண்ணி அவர்களுக்கு இடைநீக்கமோ அல்லது முழுமையாக அவர்களை மருத்துவ தொழிலிருந்து நீக்கவோ உத்தரவிட கூறியும், அதே மாதிரி அவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு உட்பட்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. மூளைச்சாவு அடையும் நோயாளிகளை அடையாளம் கண்டு தமிழக உறுப்பு மாற்று சிகிச்சை ஆணையத்துக்கு தகவல் அளிப்பதன் மூலம் அவர்களின் உறுப்புகளை பெற்று உடல் உறுப்பு செயலிழப்பதால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும். அதே சமயம் சர்க்கரை போன்ற நோய்களால் உடல் உறுப்புகள் செயலிழப்பதை தவிர்க்க உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் அவசியம் என வலியுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.